மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்தேன். எப்படின்னா நான் வந்து டீச்சிங்குள்ளே வாரத்துக்கு இந்த தர இல்லை ஆடிட் ஆஃபீஸ் ஒன்றும் ரன் பண்ணி கொண்டு போகிற இது வந்து எல்லாருக்கும் செய்கிறதுக்கு கஷ்டமான ஒரு வேலை. இப்படித்தான் எனக்கு 49 மார்க்ஸ் வந்து இது ஒரு மார்க்ஸில் நான் ஃபெயில் அப்படின்றதோடு எங்கள் அம்மா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேர்டுன்னு சொன்னாங்க. ஆல் த ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ். ஃபெயிலியர்ஸ் வந்து பிள்ளைகள் வந்து பயப்படுவானம். Hi guys, so welcome to another series of podcast. So இன்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டி வந்து இந்த லொக்கேஷனுக்கு கூட்டி வந்திருக்கிறோம். ஸோ எங்களோட லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் இன்றைக்கு எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு நல்லாவே அறிமுகமான எங்களோட ரிஸ்லான் சார். ஹலோ சார். ஹலோ. ஸோ இன்றைக்கு எங்களோட இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ சார். ஸோ நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, எனக்கு ரிஸ்லான் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜேர்னியில் வந்தேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி ரிஸ்லான் சாரோட வந்திருக்கிறேன். ஸோ ரிஸ்லான் சார், எனக்கு சொல்லுங்க, நீங்கள் ரிஸ்லான் சாரா உங்களோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மோஹித், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் டீம் காம்ரேட் டீம் டு இன்வைட் மீ டு பாட்காஸ்ட் event. மோஹித், என்ன ஸ்டோரி எப்படி இருந்தால், நான் ஸ்டார்டிங் ஓலல் வரைக்கும் எலபடகம்மான்னு சொல்கிற ஊரில் டீச்சிங் இந்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என் எஜுகேஷனை. ஆஃப்டர் ஓ லெவல்ஸ் நான் ஏ லெவல் வந்து செலக்ட் பண்ணேன் மதீனா நேஷ்னல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல். அங்கே என் ஹையர் ஸ்டடீஸ் ஹையர் எஜுகேஷன் வந்து ஏ லெவல் ஸ்ட்ரீமில் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் செஞ்சேன். இப்போ எனக்கு வந்து ஓ லெவலில் 5Aயும் 2Bயும் 1Cயும் கிடைச்சிச்சு. மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்தேன். அதோடு ஏ லெவலுக்கு நல்ல ஸ்கூல் ஒன்று போகணும்னு சொல்லி அந்த ஸ்கூல் கொஞ்சம் குவாலிட்டி போதாதால் நாங்கள் அந்த தரத்தை கொஞ்சம் இது பண்ணி கொள்றதுக்காக வேறு ஸ்கூல் ஒன்று செலக்ட் பண்ணி போனோம். போயிட்டு அங்கே ஏ லெவலில் செஞ்சேன். ஏ லெவலில் 1A 2B கிடைச்சிச்சு. யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. அந்த டைமில் கொஞ்சம் சிச்சுவேஷன் இருந்ததால் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போகல. அதோடு நான் என்ன செஞ்சேன், என் எஜுகேஷன்ஸ் அப்படி முடிச்சுட்டு ஏ லெவலில் செஞ்சு முடித்ததோடு ஸ்டார்டிங் எனக்கு சின்னத்துலேருந்தே ஒரு மெட்ஸோட மிச்சம் டச். என் உமா சயின்ஸ் டீச்சர். எனக்கு சிப்ளிங்ஸ்ன்னு சொன்னால் என் சிஸ்டர் 2 பேர் இருக்கிறாங்க. பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு. பிரதர் வந்து டெலிகாமில் ஒர்க் பண்ணினார். இப்போ அவர் ஓன் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அதே போல் என் சிஸ்டர்ஸ், ஒரு சிஸ்டர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஒலிவில் அதில் வந்து பிஎம்ஐடி செஞ்சுட்டு இப்போ ஜாப்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். எங்களோட அம்மா வந்து சயின்ஸ் டீச்சர் உண்டு, இப்போ ரிட்டையர்ட். பாப்பா வந்து கோஆப்ரேட்டிவில் மேனேஜர் இருந்தார், இப்போ வரும் ரிட்டையர்ட். இதுதான் என் ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ எப்படின்னா மோஹித், நான் வந்து டீச்சிங்குள்ளே வாரத்துக்கு இந்த தர இல்லை. எனக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிடைச்சும் டீச்சிங் வானம் அப்படின்றதுக்கு இந்த ஒருத்தர். என் ஃபைனான்ஷியல் பேக் போதாததால் என் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்காக நான் ஸ்டார்டிங் மெட்ஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணினேன் 2012. என் டீச்சிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மெட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் போத் மீடியம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். இப்படி வந்த ஜேர்னியில் மோஹித் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஸ்டார்டிங் 2013 எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சிச்சு. கொழும்புக்குள்ளே ஹையர் ஸ்கூல்ஸ் அப்படின்னா ஃபாத்திமா FMLC அது மாதிரி மெயின் ஸ்கூல்ஸில் செமினார்ஸ் செய்கிறதுக்கான சான்ஸ் ஒன்று கிடைச்சிச்சு. இப்போ அதை நான் வந்து பெஸ்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து யூஸ் பண்ணி கொண்டு போன ஜேர்னியில் மோஹித் எனக்கண்டு ஒரு அடையாளமாக வந்தது கொரோனா. 2019 வந்த 20 ஸ்டார்டிங்கில் வந்த கொரோனா வந்து எனக்கு அந்த டீச்சிங் ஃபீல்டை கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டண்டாக வாரத்துக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அந்த கிளாஸஸில் எப்படின்னா மோஹித் கிளாஸஸ் வந்து செஞ்சு கொண்டு போகல எனக்கே தெரியாமல் மாற ரீச் கொண்டு நாட்டுக்கு வந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டார்ட் பண்ணி சாதாரணமாக நான் போனேன் மோஹித் ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த் போகக்குள்ள எனக்கு தமிழ் மீடியமுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் பிள்ளைகள் அந்த கிளாஸ்லேயே ஜாயின் ஆகி சார் தமிழ் மீடியம் தொடங்குங்களேன்னு ஸ்டார்ட் பண்ண சொல்லி மிச்சம் மெசேஜஸ் வந்துச்சு. அப்போ நான் சரின்னு தமிழ் மீடியத்துக்கு ஒரு குரூப்பை திறந்து ஸ்டார்ட் பண்ணினேன் மெட்ஸுக்கு. அப்போ அதில் வந்து சாதாரணமாக என்னோட கான்டெக்டில் 6000 பேர் வாட்ஸ்அப் கான்டெக்டில் இருக்கிறாங்க. அதில் 75% ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கான்டெக்ட். இப்போ மோஹித் நான் எங்கே போனாலும் எனக்கு யாருன்னு தெரியா, போகிற இடமெல்லாம் பிள்ளைகள் வந்து என்னோட பேசுகிற அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இவரோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவர் சொன்ன மாதிரி ஸ்கூல் செலெக்ஷன்
ஸோ எங்களுக்கு நாங்கள் எங்கே படிக்கணும், நாங்கள் படிக்கிற இடம் எவ்வளோ நல்லா இருக்கணும் என்றதை மட்டும் இவர் முடிவெடுத்திக்கிறாரு. ஸோ இதில் இருந்து எங்களுக்கு விளங்குது ரிஸ்லான் சார் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு லெக்சரர் உண்டு. வளமையா ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தோம்டா 2 காரணம் ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஒன்று பேரண்ட்ஸ் போட்டதா கேளும் சார், 2வது எங்களோட செட் போகுது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் போறக்கூடிய இதாகும், இல்லாட்டி வேற வேற ரீசனுக்கான அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம அங்க போறதுக்கு இதாக்கணும். ஆனாலும் நீங்க உங்களோட A-level ஸ்கூல் நான் படிக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸோட தான் ஒரு ஸ்கூலுக்கு போகணும் அப்பேர் இருந்து அந்த சின்ன ஸ்கூல் டைம்ல இருந்து இவர் வந்து பெஸ்ட் அமாங் தி பெஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் என்று இது விளங்குது. ஸோ இந்த குவாலிட்டியை நாங்கள் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கட்டாயம் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் என்றே தான் ஏண்டே மாதம் அவருடைய மாதம் அதாக தான் இருக்கும். மொஹித், எனக்கு இந்த டைமில் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று என்ன வருது. எப்படின்னா மொஹித், நான் சரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படின்னா ஃபைனான்ஷியல் ரீதியாக சரியான லோ ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர். அப்போ மொஹித் ஃபஸ்ட் எக்ஸாம் எங்களோட உம்மோட ஆசை நான் இங்கிலீஷ் மீடியம் சிமா செய்யணுமென்ற ஒரு ஆசை. எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்குமே CIMA சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி செய்யணுமென்ற ஒரு கனவு ஒன்று இருந்துச்சு. அப்போ மொஹித் எனக்கு தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் வந்து இதை செய்கிறன்றது பெரிய ஒரு டாஸ்காக இருந்துச்சு. வேர்டிங் எல்லாமே புதுசு. நான் படித்தது தமிழ் மீடியம், வந்த டேர்ம்ஸ் எல்லாம் புதுசு. அப்போ ஒரு கொழும்புக்கு வந்து AA ஸ்டார்ட் பண்ணினேன். நான் ஹையர் ஸ்டடீஸ் பற்றி சொல்லேன்னா AA ஸ்டார்ட் பண்ணி தான் கொழும்புக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆஃப்டர் A-levels வந்து AATயில் 3 ஸ்டேஜஸையும் முடித்து ஆடிட் ஃபார்ம் ஒன்றில் நான் ஜாயின் ஆகினேன். ஆடிட் ஃபார்மில் ஜாயின் ஆகி கிட்டத்தட்ட 4.5 years நான் ஒரு ஆடிட்டர். இப்போ நான் டீச்சராக இருந்ததுக்கு என்னோட மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆடிட்டர் தான், ஆடிட்டிங் தான் நான் செஞ்சேன். அப்போ அதுலேயும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நானும் ஆடிட் ஆஃபீஸ் ஒன்றும் ரன் பண்ணி கொண்டு போகிற அதே டைமில் தான் டீச்சிங்ன்றது மற்றாக்கள் நினைக்கிற மாதிரி தலைக்கு ஸ்ட்ரெஸ்ஸான வேலையோ அப்படியான ஒரு ப்ரொஃபஷன் இல்லை. இது வந்து எல்லாருக்கும் செய்கிறதுக்கு கஷ்டமான ஒரு வேலை, சரியான பொறுமை வேணும். மொஹித் நாங்கள் படிக்கிற காலத்தில் டீச்சர்ஸ் மாதிரி வந்து சரி வரும் அப்படின்னா சரி அவங்களோட கொண்ட்ரோலே வந்து அவங்களோட வார்த்தையில் விளங்குற அளவுக்கு தான் அவங்களோட எங்களோட லைஃப் போச்சு ஸ்டூடெண்ட்ஸோடு. ஆனால் இப்போ நாங்களே யோசிக்கிற மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு சார் கிடைக்கலேன்னு அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளோடு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுறது. பிள்ளைகள் வந்து முந்தி காலத்தில் உரமா சொன்னால் படிக்கிற பிள்ளைகள் இருந்துச்சு. இந்த காலம் எப்படியான மொஹித், நாங்கள் உரமா சொல்லி எல்லாம் எங்களுக்கு பிள்ளைகள் இப்போ படிக்க வைக்கல. உம்மாண்டாலும் இறக்கமாக சொன்னால் தான் பிள்ளை அந்த வேலை செய்கிற அளவுக்கு சொசைட்டி மாறிக்குது. அதுக்காக வேண்டி நானும் யோசிக்கிறேன் இந்த எங்களோட நியூ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டீச்சிங் அந்த எபிலிட்டிஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கன்வெர்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஒரு ஜேர்னி போனால் தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், பிள்ளைகளை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கான கைட்னஸை கொடுக்கணும். அப்போ என்ன அந்த எக்ஸாம்ட இன்சிடென்ட்டை நான் சொல்கிறேன். அதில் வந்து மொஹித் ஃபஸ்ட் எக்ஸாம் செஞ்சேன், 50 marks எடுக்கணும். அது வந்து கம்ப்யூட்டரைட் எக்ஸாம். அதை செய்ய போகக்குள்ள கரெக்ஷன் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் செய்யலாது. அப்போ 49 marks எனக்கு இன்னும் ரிசல்ட் ஷீட் இருக்குது. 49 marks நான் ஃபஸ்ட் கோல் எடுத்தேன். எங்களோட உமா கோல் எடுத்து சொன்னம்மா எடுத்தான் எனக்கு 49 marks வந்துக்குது. ஒரு மார்க்ஸில் நான் ஃபெயில் அப்படின்றதோட நெக்ஸ்ட் மிச்சம் கஷ்டத்தில் அந்த டைம் நான் நினைக்கிறேன் 2013 ஒரு 75,000 per சப்ஜெக்ட் செஞ்ச எக்ஸாம். ஃபஸ்ட் எக்ஸாமே ஆடிட்டிங்னா கொஸ்டின் ஒன்று பாடம், அது வந்து ஃபெயில், 1 mark ஃபெயில். அப்போ நான் அதுலேயே முடிவெடுத்து இதுக்கப்புறம் ஸ்டடீஸ் சரி வராது, நாங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போவோம், ஒரு கிளாக் அங்கே சரி போயிட்டு வேலை செய்யணும் அந்த ஒப்பீனியனுக்கு போனேன். போயிட்டு மொஹித் அது முடிஞ்சதோடு நான் யோசிக்கிறேன். இப்போ அம்மா கோல் எடுத்ததோடு அம்மா சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு, 49 marks எத்தனை போதா உண்டு. இப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேர்டுன்னு சொன்னாங்க, 41 marksஸால் உன்னோட லைஃபை ஃபுல்லாக டேர்ன் ஆகிறதை விட நீ திருப்பி படித்து அந்த எக்ஸாமை செய், நான் உனக்கு எங்களை சரி சொல்லி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி தந்தாங்க. அதே எக்ஸாமை 2 weeks செஞ்சேன், 76 marks. அது எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த இடத்துல நான் ஃபெயிலியர் ஆகியிருந்தா இன்றைக்கு இவ்வளோ பிள்ளைகளுக்கு முன்னுக்கால படிச்சு கொடுக்குற ஒரு சாரா நான் வந்திக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை, பேசுறதுக்கான சான்ஸும் இல்லை, இவ்வளோ வீவர்ஸை கண்டு பழகிறதுக்கான சான்ஸும் வந்திக்காது. அப்போ நான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பாடமாக என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோட மொஹித், எந்த விஷயமும் நடந்தால் அடுத்த சொல்யூஷனை நோக்கி தான் நாங்கள் போகணுமே தவிர எல்லாம் இப்படி ஆகிட்டு எங்களோட லைஃப் இப்படி ஆகிட்டேன்னு கவலைப்பட்டு இருந்தால் ஈக்கிற நாட்களில் நாங்கள் குறைச்சி கொள்றதாவே தான் இருக்குமே தவிர எங்களோட லைஃப்பில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காண இல்லாது. அதால் ஃபெயிலியர்ஸ் ஆர் த சீக்ரெட் ஆஃப்
success. All the failures are step for success. So what we have to do, always failure mean definitely you will get win one day, succeed. So failures வந்து புள்ளையில வந்து பயப்பட வேணாம், யோசிக்க வேணாம். ஒரு ஃபெயிலியரா பிரீத் எடுங்க, டீப் பிரீத் எடுங்க, அதோட அதைப்படி மறந்துடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சரி உண்டாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றதை நோக்கி போகிறது தான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற கைட்னஸ். ஸோ சார் 2012 நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆகல நீங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் உங்களோட சைடால் ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்க. ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான ஒரு ஸ்ட்ரகிள் நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓவர் கம் எப்படி இருந்துச்சுன்றதை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே பெரிய ஒரு டாஸ்க் டீச்சிங் என்று சொல்கிறது. 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை படித்து கொடுக்குறேன்டே பெரிய இஷ்யூ ஒன்று இல்லை. ஃபஸ்ட் டைம் யாத்ரா இன்ஸ்டிடியூட்டில் நான் வந்து டீச் பண்ணேன் 2013. ஃபஸ்ட் டைம் ஒத்தரும் இல்லாத டைமில் நான் ஸ்டேஜில் ஏறி பார்ப்பேன், பிள்ளைகளே ஈக்காது. அப்போ நான் வந்து இன்னும் கிளாஸுக்கு ஜாயின் ஆகல, ஏறி பார்ப்பேன் பயமில்லா பேசலாமா, பிள்ளைகள் முன்னே நோண்டி ஆகுமா அப்படின்னு யோசிப்பேன். அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் ஒரு ஸ்கூலில் ஃபுல் செட் 20 பிள்ளைகள் வந்துச்சு. பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் அக்கௌண்டிங் நான் செஞ்சேன். அப்போ அதில் வந்து எல்லா பிள்ளைகளுமே மோர் தென் சி பாஸ் எடுத்து பாஸ் ஆகினாங்க. அப்போ எனக்கு அதுதான் பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எந்த ஒரு வேலைக்கும் எங்களோட மோட்டிவேஷன் வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட், அந்த பெனிஃபிட் வந்து பெஸ்ட்டாக இந்த மொயிட் அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் என்ன செய்வோம், பயப்படாமல் போவோம். ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொண்டா லாபம் வரத்தான் எங்களுக்கு அதில் வைக்கிற ஈடுபாடு கூட. மிச்சம் எனக்கு நான் சம்பாதிச்ச இவ்வளோ நாளைக்கும் வெல்த் மஷாலாண்டு பெரிய அளவில் சம்பாதிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் வந்து எனக்கு தெரியுது. இப்போ நான் நுவரலி ஃபார் எக்ஸாம்பிள் நுவரலி ட்ரிப் போனால் பேரண்ட்ஸ் மாதிரி வந்து பேசுவாங்க, இஸ்லாம் சார் தானே அப்படின்ட்டு. எனக்கு யாருன்னே தெரியாது. நான் கேட்பேன் யார் நீங்கள், இல்லைங்கட மொபைல் கிளாஸ் வாரு, நாங்களும் கேட்டுக்கொண்டு இப்போ நீங்கள் படித்து கொடுக்குறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஜேர்னியில் வந்திருக்கிறேன்ன்றது பெரிய ஒரு சக்ஸஸ். ஸோ சார் இவ்வளோ எங்களுக்கு இந்த சார் கிட்டேருந்து நாங்கள் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எங்களோட லைஃப்க்கு எடுக்கலுமென்று பார்த்தோமேண்டா ஒரு தனி ஆளா இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ இது பண்ணி இன்றைக்கு ஒரு இடத்துல ஈக்கிறாருண்டா அது வந்து உண்மைக்குமே ஒரு பெரிய சக்ஸஸ் ஒன்று தான். அடுத்தது சார் டீம் காம்ரேட், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் டீம் காம்ரேட்டோட இணைஞ்சிக்கிறீங்க. இப்போ அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அந்த டீம் காம்ரேட்டோட இணையிற தருணம் ஆயிக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த கால் ஆயிக்கட்டும் சார், டீம் காம்ரேட்ல செய்கிற கிளாஸ் செய்வம் அப்படின்ற ஆரம்பம் ஆயிக்கட்டும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே சார். எப்படின்னா மொயிட், இது உண்மையிலே என்னோட லைஃப்பில் கிடைச்ச பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டீம் காம்ரேட்ன்றது. ஏன்னா டீம் காம்ரேட்ன்றதை பற்றி நான் கட்டாயம் சொல்லவே வேணும். ஏன்னா இவங்களோட ஃபெசிலிட்டிஸ் ஆகிக்கட்டும், கைட்னஸ் ஆகிக்கட்டும், அடுத்தது அவங்களோட டீம் ஒர்க் ஆகிக்கட்டும், எல்லாமே சரியான ஃப்ரெண்ட்லி டைப். ஒரு பஸ்ஸுக்கு கீழே வேலை செய்கிறன்ற ஃபீல் இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூட் நான் என் லைஃப்பில் கண்டது டீம் காம்ரேட். அஞ்சு சார் ஆகிக்கட்டும், 12 மணிக்கு கால் பண்ணாலும் சார் என்ன செய்வோம், அடுத்தது என்ன செய்கிற, அங்கே கிளாஸ் எப்படி செய்வோம், இங்கே எப்படி செய்வோம், ஒரு பிரதரோட இல்லாட்டி என் ஃப்ரெண்டோட பேசுகிற ஃபீல் தான் எனக்கும் அஞ்சு சாருக்கும் ஈக்கிறது. டீம் காம்ரேட் என் லைஃப்பில் எப்படி வந்துச்சுன்னா இதில் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. எனக்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் படித்த கேர்ள் ஒன்று ஈகிறாள். அவங்க தான் உங்களோட டீம் காம்ரேட்டை அங்கே பொறுப்பாகிறாள். அப்படின்னு அட்மின் இந்த அந்த இதுக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கு அட்மின் கெஷியர் அந்த 2 வேலையும் அவள் தான் செய்கிறாங்க. இப்போ நான் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் பார்த்து கொண்டு போல் எனக்கு இவரோட ஸ்டேட்டஸில் கிளாஸ் ரூம்ஸ் காட்டுச்சு. அந்த டைம் நான் திஹாரியில் ஒரு இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணுவோம் எங்கள் டவுன்ஹால் ஐடியா எடுக்கிற காலம் அது. அப்போ நான் பார்த்தேன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இதுன்னு சொல்லி அன்சர் சார் எங்களோட டீம் காம்ரேட் ஃபார்மர் அவரோட கான்டாக்ட் அந்த கேர்ள் மூலமாக எடுத்து சாருக்கு பேசணும். எடுத்ததோடு சொன்னார், சார் இன்ஷால்லா செய்வோம், நல்ல பிளான் சார் செய்வோம், நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள், டைம் டேபிளை கொடுங்கன்னு. அன்றைக்கு ஜாயின் ஆகினோம். 2 பிள்ளைகளோட தான் ஸ்டார்ட் பண்ணோம் திஹாரி கிளாஸ். ஃபஸ்ட் நாள் பிள்ளைகளே வரல, யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு நான் இருந்துட்டு ஃபுல் டேயும் திரும்பி வந்தேன். செகண்ட் வீக் ஆஃப் திஹாரிய டீம் காம்ரேட் மெட்ஸ் கிளாஸுக்கு 4 பிள்ளைகள் வந்துருந்துச்சு. grade 10க்கு 2 பிள்ளைகள், grade 11க்கு 2 பிள்ளைகள். அது முடிய 1 வீக் 2 வீக் ஆக போகல ப்ரொமோஷன் ஒர்க் கொஞ்சம் செஞ்சோம், கிளாஸை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். அதோட சரியாக 1.5 போகும்போது 100+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீம் காம்ரேட்டுக்காக நாங்கள் grade 11 grade 10 ஈச் வேறு மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிற அளவுக்கு வித்தின் 7 month ஆஃப் பீரியட் இப்போ நாங்கள் வந்து டீம் காம்ரேட்டை ஃபார்ம் பண்ணிக்கிறோம். உண்மையிலே யங் டீச்சர்ஸ்மாருக்கு இப்படியான ஒரு நல்ல பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூட் நான் என் லைஃப்பில் கண்டதுன்னா டீம் காம்ரேட். அதுக்கு உண்மையிலே உங்களோட அட்மின், உங்களோட ஓனர், உங்களோட சப்போர்ட்டிவ் டீம்,
எனி டைம் என்ன வேலை இருந்தாலும் எங்களோட ப்ரொமோஷன் ஒர்க் ஆகிக்கட்டும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற வகையில் டீம் காம்ரேடுக்கு நாங்கள் ஒரு ஆஸ் அ லெக்சரராக நான் வந்து என்ன ப்ரெசன்ஸ் தேங்க்ஸை வந்து சொல்லிக்கொள்ளவே வேணும். தேங்க்யூ சார். அடுத்தது எனக்கும் இன்னும் நினைவிக்குது, ரிஸ்லான் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அவரோட போஸ்டர்ஸ் எடுத்து என்னைய கண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ண போகலையும் நான் ரிஸ்லான் சார் கேட்டேன், சார் ஃபோட்டோ ஒன்று போடுவோம் போஸ்டருக்கு போட்டு எடுப்போம். அப்போ அதே செமினாரை டேட் மாற்றி போடுவோம் சார் செய்வோம். அதே மாதிரி யூஸ்வலி இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு லெக்சரர் ஒரு நியூ ஃபேஸ் ஒன்று வரப்போக்களை வந்து வளமையாக அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷன் தான் நாள் கிளாஸ் வந்து ஒரு புள்ள வந்தேன்றதுக்காக வேண்டி 2வது நாள் அவன் கிளாஸுக்கு வரல சார். நான் அவங்ககிட்ட கிட்டத்துலயும் இதை பத்தி ஒரு விஷயம் ஒன்று பேசினேன். ஏனெண்டா எனக்கு பர்சனலி தெரியும் ரிஸ்லான் சார் எத்தனை கால்ஸ் எங்களையோட பண்ணிப்பாருண்டா இந்த வீக் மட்டும் ஃப்ரீ கொடுப்போமா, இன்னும் ஒரு ஃப்ரீ செமினார் கொடுத்து பார்ப்போமா, புலையலுக்காக வேண்டி செய்வோமா, எங்களோட புலையல் தானே அவளோன்றதுக்காக புலையல் அவர்கிட்ட படிக்கணும், ஐ மீன் புலையல் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் என்று மனசால நினைக்கிற ஒரு எப்படின்னா ஒரு வீட்டுல எங்கள்ட பேரண்ட்ஸை தாண்டி வெளியால் இன்னும் ஒரு ஆள் நினைக்கிறேன்னா நான் சொல்லுவேன் ஷுவரா ரிஸ்லான் சார். அவர்கிட்ட படிக்கிற புள்ளையில ஒரு நாளும் அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஃபீஸ்ல அரியர்ஸ் இருந்தாலும் இன்னும் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்து கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, புள்ளைகளுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்போமே. இன்னும் மட்டும் ரிஸ்லான் சார் அவர்கிட்ட புள்ளையில பத்தி நாங்க குறை சொன்னாலும் அவர் ஒரு நாளும் அவர்கிட்ட புள்ளையில அந்த குறையை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. புள்ளைகளுக்காக வேண்டி ஒரு புள்ளையில் நல்ல இடத்தை ரீச் ஆகணும் என்று நினைக்கிற ஒரு குட் சோல் தான் இன்றைக்கு என்னையோட இருக்கிற இந்த ரிஸ்லான் சார். ஸோ ரிஸ்லான் சார் நாங்கள் திஹாரில ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு நான் கேட்டேன் ரிஸ்லான் சார்ட்ட, சார் எங்களுக்கு இன்னும் ஒரு பிரான்ச் இருக்கு, நிகம்புக்கு வாரீங்களான்ட்டு. ஒரு வேர்ட் சார் அவர் யோசிக்கல, அவர் சொன்ன ஒரே ஆன்சர் நான் வாரேன் சார், இந்த வீக்கே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு. ஸோ அந்த ஒரு கம் ஃபார்வர்ட் அது வந்து வளமையா எந்த லெக்சரருமே செய்யறேன்ல. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட ஜோனை விட்டு வெளியே வாரே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் ரிஸ்லான் சார் வந்து இன்றைக்கு நிகம்புலையும் ஹாலை ஃபுல் பண்ணி கிளாஸ்ல நான் நினைக்கிற மாதிரிக்கு எனக்கு சிச்சுவேஷன் நினைவிக்கு இடம் போதான்னு சொல்லி புலையில் படியில நின்று சேர்ஸ் வெளியேந்து கொண்டு வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்றும் எங்களோட ரிஸ்லான் சார் கிரியேட் பண்ணினாரு. ஸோ அவர் வந்து ஹிஸ்ட்ரி பிரேக்கர் இல்லை, ஹிஸ்ட்ரி மேக்கர். அதுதான் அவரோட பெர்ஃபெக்ட் டேர்ம்னு நான் சொல்லுவேன் அவருக்கு. ஸோ சார் 2025 உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல சக்சஸ் உண்டு எங்களுக்கு டீம் காம்ரேடுக்கு நீங்க கொண்டு வந்து தந்தீங்க உங்களையால. அதே மாதிரி சார் 2026க்கு உங்களோட பிளான்ஸ் என்ன? மொய்ட் 2026 நான் அன்சர் சாரோட பேசி டீம் காம்ரேடை கொஞ்சம் நாங்கள் தமிழ் மீடியத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நிகம்பு கிளாஸஸையும் தியாரிய கிளாஸஸையும் தமிழ் மீடியத்தாலையும் கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கும் இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸை கொடுத்து செய்வோம் என்ற ஒரு பிளான் தான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் திஸ் நெக்ஸ்ட் இயர் தமிழ் மீடியம் 10 and 11 மேத்ஸ் சயின்ஸ் ரெண்டுக்குமான டைம் டேபிள்ஸ் எல்லாம் போட்டிக்கிறோம். அதுபோல் தெம்மடகோட எங்களோட புதிய பிரான்ச் எங்களோட டீம் காம்ரேட் புதிய பிரான்ச் ஸ்டார்ட் ஆகிக்குது. அதுலேயும் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் மீடியம் என்னால் ஏழுமான சப்போர்ட் வித் எங்களோட டீமுக்கும் என் பிள்ளைகளுக்கும் லைஃப் லாங் எனர்ஜிக்கிற வரைக்கும் டீச்சிங் விட்ற ஐடியா இல்லை. பிள்ளைகளுக்கு என்னால் ஏழுமான அல்ல எங்களுக்கு தந்ததில் ஏதோ எங்களுக்கு தந்ததில் ஏழுமானதை நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு என்னோட லைஃப் அப்படி போகும்னு தான் என்னோட ஆசைக்குது. இன்ஷா அல்லாஹ் என்னோட பயணம் எப்படியும் டீம் காம்ரேடோட ஜேர்னியோடு போகணுமென்ற ஐடியாவில் தான் என்னோட இந்த கிளாஸஸை நான் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். 2026 பேட்ச் எல்லா கிளாஸஸும் நெக்ஸ்ட் ஜனவரி 6th நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் 2026 பேட்ச். ஸோ ரிஸ்லான் சார் மேக்ஸ், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், O-level business studies, A-level accountings and business studies. ஸோ இந்த அவ்வளோ கிளாஸஸையும் எங்களோட டீம் காம்ரேட்ல எங்களோட சேர்ந்து பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸோட எங்களோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட் மூலம், அடுத்தது ஃபுல் ஏசி கிளாஸ் ரூம் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபர்னிச்சர்ஸோட உங்களுக்கு எங்களோட படித்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலும். ஸோ எங்களோட ரிஸ்லான் சார் மேக்ஸ் மட்டும் இல்லை எங்களோட டீம் காம்ரேட்ல மற்ற அனைத்து O-levelக்கான பாடங்கள் மற்றும் A-levelக்கான பாடங்கள் இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியத்தில் எங்களோட சேர்ந்து உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணி கொண்டு போவேலும். ஸோ இன்றைக்கு இந்த ரிஸ்லான் சாரோட நான் வளமையாக நான் சொல்லுவேன் வந்து ரிஸ்லான் சாருக்கோ வந்திக்கிற கெஸ்ட்டுக்கோ தான் நான் வந்து தேங்க்யூ பண்ணுவேன் அவங்களோட டைமை எங்களையோட ஸ்பெண்ட் பண்ணினதுக்கு. ஆனால் இன்றைக்கு நான் வந்து ஏண்ட டைமை ரிஸ்லான் சாரோட ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சு நான் பெருமைப்பட்டேன். இப்படி ஒரு
பர்சனாலிட்டியோட இன்றைக்கு இருந்து எனக்கு பேச கிடைச்சதுக்கு நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்யூ பண்ணணும். ஸோ அதோட எங்களோட வந்து ஜாயின் பண்ணி இவ்வளோ நேரம் பேசி உங்களோட டைம் எங்களுக்காண்டி தந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் இதே மாதிரி நிறைய பாட்காஸ்டோட நாங்கள் உங்களைய மீட் பண்ணுற வரைக்கும் ஐ எம் முஹீத் ஃப்ரம் டீம் காம்ரேட்.